2030ஆம் ஆண்டு மனிதர்களால் தாங்க முடியாத அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று பூவுலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த வெற்றி செல்வன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த பேராபத்திலிருந்து தப்பிக்கும் வழிகள் குறித்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கிய சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த வருடம் கோடை வெயில் அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமான வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இயல்பாக நமக்கு வந்துட்டு மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது கோடை காலம் தான், வெயில் அதிகமாக இருக்கும். இது பல 100 வருடங்களாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலை தான். ஆனால் தற்போது சமீப காலத்தில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த வெயிலினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக மாறிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அதுவும் கூடுதலாக இந்த வருடம் அப்படிங்கிறது நமக்கு எல்லினோ வருடம் சொல்கிறாங்க. ஸோ எல்லினோ இயல்பாக அதிகப்படியான ஹீட் கொண்டு வரும். ஸோ அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு மாற்றம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாலும் கூட இதுக்கு பின்னணியில் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதான் கிளைமேட் சேஞ்ச். இன்றைக்கி காலநிலை மாற்றத்தின் காரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய வெயிலினுடைய தன்மை, இயல்பாக இருக்கக்கூடிய மழையினுடைய தன்மை, இயல்பாக இருக்கக்கூடிய புயலினுடைய தன்மை என்பது மாறி வருகின்றது. ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆசியாவை பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஹீட் டூம்ஸ் அப்படிங்கிறது உருவாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான ஹீட் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலுமே பதிவாகி கொண்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியத்திலே இந்த அளவுக்கான அதிகப்படியான வெப்பம் நிகழ்வதற்கான காரணம் என்ன? இயல்பாக இது உங்களுக்கு வெயில் காலமாக இருந்தாலும் கூட இந்த இயல்பாக இருக்கக்கூடிய வெயிலுடைய தன்மையை அதிகரிக்கின்ற வேலையை காலநிலை மாற்றம் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30% இந்த ஹீட்டை அதிகப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கின்றது. அப்போ காலநிலை மாற்றம் இதனுடைய பின்னணியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்தியாவை போன்ற நாடுகளில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்ட மெக்கன்ஸ்லி இன்ஸ்டியூட் 2020ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை தந்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வெயிலுடைய தன்மை என்பது 2030ஆம் ஆண்டுக்கு பின்னால் அதிகப்படியாக இன்னும் கூடுதலாக அதிகரிக்க ஆபத்து இருக்கின்றது. கூடுதலாக வெயிலுடைய தன்மை எத்தகைய தன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போகும். நீங்கள் ஏசி இல்லாமல் இனிமேல் இந்தியாவில் வாழ முடியாது. அந்த அளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். சமீப காலங்களில் தமிழகத்தில் கூட ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் காரணமாக தொழிலாளர்கள் எழுந்து போடுகின்ற சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹீட் மக்களை கொள்கின்ற அளவுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்குது, அதிகப்படியான ஹியூமிடிட்டி லெவலும் அதிகமாக இருக்குது. அப்படின்னா மனிதருக்கு வேர்க்காது. அப்போ வேர்க்கெல்லாம் நம்மளோட பாடி கூல் ஆகாது. அப்போது அதிகப்படியான உஷ்ணம், நமக்கு கூலிங் மெக்கானிசமும் வேலை செய்யலை அப்படிங்கும்போது இதயத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு நின்றுவிடும். அந்த மரணங்களை தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆபத்து அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இருக்குது. அப்போ வெயில் நம்மை கொல்லும் அப்படிங்கிற ஆபத்து தான் நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். இதை தான் நம்ம ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா சராசரி வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால் அல்லது 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் சொல்கிறோம். கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸே நம்ம ஹீட் வேவ்ஸ்னு சொல்லலாம். அது ஹில் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது ஹீட் வேவ்ஸ் சொல்கிறாங்க. இனிமேல் இந்தியாவில் இப்படியான ஹீட் வேவ்ஸ் என்பது அதிகப்படியாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு 272 நாள் நமக்கு இனிமேல் சம்மர் தான் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எதிர்காலத்தில் வெயில் என்பது இனிமேல் கடுமையாக இருக்கும். ஆக 10 மாதங்கள் நம்ம இனிமேல் சம்மர் பீரியட் தான் இருக்கும். அந்த சம்மர்லையுமே தெர்மல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது, ரொம்ப அசுசியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தூங்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. இந்த மாதிரி நிலை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழகம் அதிகப்படியான அர்பன் ஏரியாவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நகர்ப்புறத்தில் இருக்காங்க. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கட்டுமானங்கள் அதிகமாக இருப்பதனால் அதிகப்படியான ஹீட் இங்கே ட்ராப் ஆகுது. ஸோ அதன் காரணமாக அதிகப்படியான ரீஜன் லெவல் லோக்கலைஸாக இருக்கக்கூடிய ஹீட் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு பாதிப்பையுமே நாம் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அதிகப்படியான கட்டுமானங்கள், ஏன்னா நம்மகிட்ட ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாகலை, கிரீனரி அதிகமாகலை. அப்படி இருக்கின்ற போது அதிகப்படியான வீடுகள் கட்டுவது என்பதுமே பிரச்சனைக்குரியது. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு இந்த வெயிலில் நம்ம தற்காத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெயிலுடைய தாக்குதலும் நமக்கு அதிகமாகும். ஸோ நம்மளுடைய இந்த பிரச்சனைகள்லாம் இருப்பது, இதை எதிர்கொள்வது என்பது அரசுக்கு முக்கியமான ஒரு சவாலாக இருக்குது. அப்போ இதில் முக்கியமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, யார் இந்த மாதிரி வெயிலுடைய பாதிப்பில் அதிகமாக
பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் தான், அன்றாடம் காட்சிகள் தான், உடல் உழைப்பாளிகள் தான், கட்டிட தொழிலாளர்கள் தான், இவங்க தான் அதிகமாக பாதிப்புள்ளாங்க. அதனால தமிழக அரசாங்கம் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10லேருந்து 3 மணிக்குள்ளாக வந்து கட்டிட தொழிலாளர்கள் எந்த வேலையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை தவிர்த்து இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பணி நேரத்தை முறைப்படுத்துவதற்கான எந்த விதமான சட்டங்களும் தற்போது வரை இல்லை. இவர்கள்லாம் வெயிலில் போய் தான் வேலை செஞ்சாகணும்னு இருக்குது. காய்கறி விற்கிறவங்க வெளியே போய் தான் வேலை செய்யணுங்க இருக்குது. மீனவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்கள், இப்படி விளிம்பு நிலை சார்ந்து உடல் உழைப்பாளி சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் வெளியே போனால் தான் பிழைப்பு அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவர்களை எப்படி நாம் பாதுகாக்க போகிறோம் அப்போ இதற்கான பிரத்யேகமான சட்டங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2021ஆம் ஆண்டு ஹீட் வேவ்ஸ்க்கான தனியான ஒரு பிரத்யேகமான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அது போதுமானதாக இல்லை. இன்னும் அதை நாம் அப்டேட் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மாநில பிளானிங் கமிஷன் வந்துட்டு இது குறித்தான ஒரு ஆய்வறிக்கை தருவாங்க. ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுமே முதலிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையில் இருந்து நம்மளுடைய கட்டுமானங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வருது, இன்னும் எப்படி க்ரீனரியோட ஓப்பன் ஸ்பேஸோட இந்த மாதிரி முறைகளை வந்து கையாளும் செய்து அதன் மூலமாக வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கை எப்படி மேற்கொள்வது, அதே போல் தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை எப்படி நாம் முறைப்படுத்துவது, இந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் அவர்களை காப்பதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பதற்கான சட்ட திருத்தங்கள், புதிய பாலிசிஸ் இதெல்லாம் நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் ஆபத்தை அதிகரிக்க தான் செய்யும். நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக உணவு உற்பத்தி, நீர் பற்றாக்குறை இதில் பிரச்சனை வருவதற்கான ஆபத்துகள் இருக்கின்றன. மழையினுடைய வரத்துமே குறைவதற்கான ஆபத்து இருக்குது என்று பல்வேறு விதமான ஆய்வுகள் சொல்கின்றன. ஸோ இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு இதற்கு தேவையான தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகள் நம்மால் பாதுகாக்க முடியும்.